அப்போ இதே மாதிரி ஒரு படம் வந்தது சார். அது நடந்திருக்கு என் லைஃப்ல. தாவணி கனவுகள் நினைக்கிறேன். பாக்யராஜ் சார் போய் நடிச்சு காட்டுவாரு. நல்லா நடிக்கிறார் அசிஸ்டன்ட் ஏதோ ஒரு படம். ஒரு சீனை சொல்லி கொடுப்பாரு. அந்த நடிக்க மாட்டாரு. அந்த இப்படி தப்பு தப்பா நடிச்சிருக்கான். அந்த சீன் எப்படி நடிக்கலாம் தெரியுமான்னு பாக்யராஜ் சொல்றாரு. இது அப்படியே நான் சொல்றேன் பாருங்க. இதே சீன் தான். இப்ப நான் அங்க கம்போசிங் போறேன். அங்க சரண்யா மல்லிகை கொடி தோட்டத்துல கையில மருதாணி எல்லாம் வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ராமராஜன் சார் அந்த மல்லிப்பூ கொடி அப்படி ஆட்டுறாரு, அசைக்கிறாரு, மல்லிப்பூ எல்லாம் மேல கொட்டுது. அங்க ஒரு டுயட். இது சிச்சுவேஷன் சொல்றாங்க. நானும் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன், நானும் கேட்டுட்டு இருக்கேன். அப்போ அவர் ஒரு சாங் போடுறாரு. கிட்டத்தட்ட அது ஒரு நல்ல மெலோடியா வர இடம் அது. அந்த பாட்டு அழகான ஒரு கிளாசிக்கல் மெலோடி இல்ல நல்லா இருக்கணும். ஆனா அவர் சார் என்ன பண்றாரு, மியூசிக் டைரக்டர், அவர் சிலோன்ல இருந்து வந்தார் இல்லைங்களா. பட் அவருக்கு புரிஞ்சுதா அந்த சிச்சுவேஷன் புரியலையா, தமிழ் அவருக்கு தெரியாது. அவ்வளோ சிலோன் பாயில மாதிரி போடுறாருங்க. அப்படின்னு போடுறாரு. அப்போ இவங்களும் எல்லாம் ஓகே 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 ஓகேங்கிறாங்க. இப்போ அவர் நைட்ல தூங்குறாரு இல்லையா. காலையில நான் டைரக்டர் போய் மீட் பண்றது ஹார்மோனியத்தை எடுத்துக்கிட்டு, சார் நேத்து போட்டீங்கல்ல அதை விட இந்த டியூன் நல்லா இருக்கு அப்படிங்களா. நீங்க என்ன டியூன் போடுவீங்க அந்த சிச்சுவேஷனுக்கு? அம்மம்மோய் அக்கோய் ஆகாயத்தென்றல் தூது சென்று தானே தானே நான் போடுறேன். நல்லா இருக்க. அப்புறம் அவர் ப்ரொடியூசர்கிட்ட எல்லாம் சொல்லி தீனதயாள் சார். அப்புறம் தேவ ஒரு டியூன் போட்டாரு இதுக்கு, நல்லா இருக்க அப்படின்னா அந்த டியூனே ரெக்கார்டிங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க ப்ரொடியூசர். இவருடைய 2 பாட்டு ஏவிஎம்ஆர் ரெக்கார்டிங் பண்ணியாச்சு. அவர் கம்போசிங் பண்ணார். அவர் 3வது பாட்டு இந்த மெலோடி தான் ரெக்கார்டிங். ஆனா அந்த மியூசிக் டைரக்டர் தெரியாது. இப்ப அவர் பாட்டு தான் ரெக்கார்டிங் பண்ண போறாங்கன்னு உள்ள நுழையும் போது இந்த பாட்டு நான் வாசித்து கம்போசிங் பாட்டு சொல்லி கொடுத்திருக்கேன் உமாராமனுக்கு. இவர் வந்துட்டு என்ன நினைச்சாரு, அப்புறம் அவரை தேடுறாங்க, காணோம். அவர் போயிட்டு இருக்காரு ஊருக்கு. அப்புறம் அவர் திரும்பி இன்னும் ஒரு 3-4 சாங் எடுத்து அவர் பேர் தான் இசைன்னு போட்டாங்க. பட் இந்த சாங் அதுல இருந்து இந்த சாங் ஒன்று போட்டாங்க. எனக்கு அப்ப அசோசியேட் கம்போசர்னு போட்டு தேவான்னு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த படம் கொடுக்கணும் இல்லைங்களா. இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு 2 மணிக்கெல்லாம் கண்ணு முழிச்சு டோலக்கெல்லாம் வாசிச்சு எனக்கு தானே கொடுக்கணும். நானு அப்ப மயிலாப்பூர்ல இருக்கேன் இல்லீங்களா. அப்ப என் ஃப்ரெண்டு கிட்டாரிஸ்ட் குமார் சொல்றாரு, ஒரு தினத்தந்தி பேப்பரோடவே வராரு. வரும்போது அப்பெல்லாம் ஃபுல் பேஜ் வரும் விளம்பரம். பாத்தீங்களா தேவா உன்னை ஏமாத்திட்டாங்க பத்தியா அந்த ப்ரொடியூசர்னு. ஏமாத்திட்டாங்க. என்ன ஏமாத்திட்டாங்க? அடுத்த படம் உனக்கு தானே கொடுக்குறோம் நாங்க. இப்ப பாரு வேற மியூசிக் டைரக்டர் போட்டாங்க. அதே கம்பெனி புது படம் மாத்திட்டாங்க. உண்மையிலேயே மாத்திட்டாங்க. ஒரு வேற மியூசிக் டைரக்டர். இந்த தீனதயாளன் தான் உங்களை நினைவு வச்சுக்கிட்டு இந்த டைரக்டர் அவர் இல்ல. புது படத்துக்கு வேற யாரோ